ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நெல்லைக்கு போன இபிஎஸ்க்கு நயினார் நாகேந்திரன் தடல் புடலா கிட்டத்தட்ட 109 வகையான உணவுகளை கொடுத்து தடல் புடலா என்ன பண்ணியிருக்காரு, விருந்து வச்சிருக்கிறாரு. இந்த விருந்துக்கு அதிமுக சைட்ல இருந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, பாஜக சைட்ல இருந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த விருந்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தவிர்த்து இருக்கிறார். இபிஎஸ் வராரா சாப்பிட்றதுக்கு, அப்ப நான் வரல, கேன்சல் ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, அழைப்பை புறக்கணிச்சிருக்கிறார். என்னதான்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்னா, இது இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுல 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்பொழுதே அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கும் மோதல் வந்தது. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ன நம்புறாருன்னா, இபிஎஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இபிஎஸ் அதிமுகவே கிடையாது, அதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. ஐயா ஓபிஎஸ் தான் உண்மையான அதிமுக, அவருக்கு தான் செல்வாக்கு இருக்குது அப்படின்றத அண்ணாமலை நம்புறாரு. ஏன்னா நிரூபிச்சா காட்டியிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது கூட்டணி விட்டு வெளியே போனாங்க அதிமுக, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போனாங்க. ஆனா தேர்தலை சந்திச்சாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி மும்முனை போட்டியா இருந்தது. அது 4 முனை போட்டியா இருந்தது. சீமானை நீங்க கணக்கு எடுத்துக்க வேண்டாம். இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 3 கூட்டணியா இருந்தது. இந்த 3 கூட்டணியில திமுக முதலிடம் வந்துச்சு. எல்லா இடத்துல அடிச்சு தூளு கலப்புனாங்க. நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 வெற்றி. அதிமுக கூட்டணி தான் நெக்ஸ்ட் வந்திருக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட இரட்டை இலை சின்னம் இருந்தது, வாக்கு சதவீதம் அவங்க கிட்ட தான் இருந்தது. அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பாமக இருந்தது, ஜி.கே. வாசன் இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாரு, டிடி விதிநகர் இருந்தாரு, அதே போல புதிய தமிழக கட்சி இருந்தது, பாரிவேந்தர், இவங்களதான் சின்ன சின்ன கட்சி தான், இவ்வளவுதான் இருந்தது. ஆனா அதிமுக, தேமுதிக, புதிய தமிழக கட்சி இருந்தாங்க. இதை தவிர்த்துட்டு எஸ்டிபி அவங்கள என்ன பண்ணாங்க, சிறுபான்மையினர் அவங்கள என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனா வாக்கு சதவீதம், அதிமுக வாக்கு சதவீதம் ஐயா இபிஎஸ் கிட்ட தான் இருந்தது, சின்னமும் இபிஎஸ் கிட்ட தான் இருந்தது. ஆனா 2வது இடத்துல இவங்க தான் வருவாங்க அப்படின்னு கருத்து கணிப்புகளா இருந்தது. ஆனா இங்க பாஜக என்ன பண்ணிச்சு வந்தது, அதாவது இபிஎஸ் பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துல வர வேண்டிய இபிஎஸ் 3ஆம் இடத்துக்கு போனாரு, 4ஆம் இடத்துக்கு போனாரு. ஏன் சில தொகுதியில டெபாசிட்டே இழந்தாரு. இது வரைக்கும் டெபாசிட் இழக்காத வச்சிருந்தாங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள். அதை வந்து என்ன பண்ணாரு, வரலாற்றை மாத்தி போட்டாரு இபிஎஸ் அவர்கள். டெபாசிட் இழந்தாங்க, நிறைய தொகுதியில வந்து என்ன பண்ணாங்க, டெபாசிட் இழந்தாங்க. அதாவது அண்ணாமலை தலைமையிலான கூட்டணி தான் பண்ணிச்சு, அந்த அளவுக்கு வேலை பார்த்தது. இதுக்கு பின்புலமா யார் இருந்தாங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். இத அண்ணாமலை அவர்கள் உண்மையிலே அண்ணாமலை அவர்களை சொல்லணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் என்ன பண்ணாரு, சப்போர்ட் பண்ணி நின்றார். ஓபிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்களுக்கு உறுதுணையா இருந்தார். ஆனா இத பாஜக மேலிட என்ன பண்ணுச்சுன்னா, இபிஎஸ் கிட்ட 19% வாக்கு இருக்கு, இரட்டை இலை சின்னம் இருக்கு, இதை தான் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. உண்மையான விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள் இங்க ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறத பாஜக என்ன பண்ணிச்சு, விட்டுருச்சு. அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் கேட்கவே இல்லை, நம்ம இபிஎஸ் தான்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இருந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டாமையே அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இருந்தாங்க. இவ்வளவு ஏன் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் தூக்குறதுக்கு காரணமே இபிஎஸ் தான். நீங்க தலைவர் பதவியிலிருந்து தூக்குங்க, நாங்க கூட்டணிக்குள்ள வரோம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல அந்த தலைவர் பதவியில இருந்து இறக்கி நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தாங்க பாஜக. அதே மாதிரி கூட்டணி வச்சாங்க, இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்துட்டு இங்க அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கருத்தை நயினார் நாகேந்திரன் பகிரங்கமா சொல்லல, ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இங்க நான் ஒரு பாஜக தொண்டன் இருக்கும்போது என் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதா நான் இங்க பாஜக தொண்டனா இருக்கேன். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா, அதை பத்தி நான் பேசலனா பாஜக இருந்து வெளியேறதுதான் நான் சிறந்த உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொன்னாரு. நான் அமித்ஷா மாதிரி கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன், இங்க பாஜக ஆட்சி தான். 2026 சட்டமன்ற தேர்தல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வின் பண்ணிச்சுன்னா அது பாஜக ஆட்சி தான்றத சொல்லி பகிர கலபரமாக்குனாரு, அதிமுகவை கலபரமாக்குனாரு அண்ணாமலை அவர்கள். சோ இந்த கோபம் இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குதான், இது வரைக்கும் இருக்குதான். அதனால எந்தவித மாற்று கருத்து இல்லை. அது அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில இபிஎஸ் அவர்கள் தவிர்க்கிறதும், இபிஎஸ் பங்கேற்கிற நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் தவிர்க்கிறதும் தொடர்கதையா தான் இருக்குது. இப்போ என்னன்னா, நேற்று தினத்துல போயிருக்கிறாங்க நெல்லை தொகுதியில சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நயினார் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, வாங்கண்ணே வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கண்ணே. அதுக்கு முன்னாடி பாஜக தலைவரெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, விருந்து வச்சாரு. அப்ப எல்லா பாஜக தலைவர்களும் போயிட்டு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் போய் சாப்பிட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன் வீட்டுல. சோ நேற்று தினத்துல நெல்லைக்கு வரும்பொழுது இபிஎஸ் கூப்பிட்டு இருக்காரு. இபிஎஸ் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, தடல் புடலா விருந்து வச்சிருக்காரு.
அது வரைக்கும் கூடவே இருந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அது தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் போது என்ன பண்ணிருக்காரு, பிரஸ் மீட் சந்திக்கும் போது எல்லா இடத்துலயும் கூடவே இருந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இப்போ என்னன்னா பாஜக தலைவர்களும் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, அதிமுக தலைவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இன்வைட் பண்ணிருக்காரு நயினா நாகேந்திரன். ஆனா அண்ணாமலை அவர்கள் மட்டும் மிஸ். நான் வரமாட்டேனே, இபிஎஸ் வராரா, நான் கண்டிப்பா வரமாட்டேன். நயினார் எவ்வளவு போய் கூப்பிட்டுருக்காரு, வாங்கனே தடல் புடலா சமையல் பண்ணியிருக்கேன் வாங்கனே, கிட்டத்தட்ட 109 ஐட்டம் பண்ணியிருக்கேன் வாங்கனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஹோட்டல்ல கூட போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இபிஎஸ் வராரா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, புறக்கணிச்சிருக்காரு. பாஜக இபிஎஸ் முழுசா எதிர்க்கிற ஒரு ஆள் யாருன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். பகிரங்கமா எதிர்க்கிறாருங்க. பாஜக தலைமையா மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல உண்மையான அதிமுக ஓபிஎஸ் தான், இபிஎஸ் இல்ல, நான் இபிஎஸ் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா என்ன பண்றாரு, இபிஎஸ் எதிர்க்கிறாரு. தலைவர் பதவிக்கு ஆப்பு வச்சுல, அப்ப எப்படிங்க அவர் கூட நான் உட்காந்து சாப்பிட முடியும்? எனக்கு எப்படி சாப்பிட தோணும்? வேண்டாம், நான் வரவே இல்லை அப்படி என்ன பண்ணிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவரெல்லாம் எங்க தலைவருக்கு எது பொதுச் செயலாளருக்கு ஈடாகுமா? அதெல்லாம் வேணாங்க, அவர் வரலையா விட்டுடுங்க, அதை பத்திலாம் பெரிய கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, தடல் புடலா விருந்து சாப்பிடுறாங்க. இதன் மத்தியில இசைக்கு சுப்பையா என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியில கொஞ்சம் அதிருப்தியில தான் இருந்திருக்காரு. டிடிவி தினகரன் டீம்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் அதிமுக பக்கம் என்ன பண்ணிருக்காரு, வின் பண்ணி எம்எல்ஏவே இருக்கிறார். இவர் என்ன பண்ணிருக்காரு, இபிஎஸ் மேல கொஞ்சம் அதிருப்தியில தான் இருந்திருக்கிறார். ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னும் பொழுது நிறைய பேர் எம்எல்ஏக்களும் சரி, எம்பிக்களும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. வேண்டாம், இந்த கூட்டணி வேண்டாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி நம்பிதான் நிறைய அதிமுக கேண்டிடேட் என்ன பண்ணாங்க, தோத்தாங்க. ஆனா திரும்பவும் இப்போ வந்திருக்கீங்க, வேண்டாம், இப்போ பாத்தீங்கன்னா டெபாசிட்டை இழப்போம், நம்ம எதிர்கட்சியா கூட போக மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்தாங்கன்னா 2021 தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்த துரோகங்கள் அது வேற கதை. ஆனா இது வரைக்கும் இப்போ நடக்கிற டில் டேட், இந்த டேட் வரைக்கும் பாஜக செய்த துரோகங்கள் வேற, இஸ்லாமியர் சமூகத்துக்கு செஞ்ச துரோகம் வேற, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு செஞ்ச துரோகம் வேற, தமிழ்நாட்டு மண் பண்பாடுகளுக்கு செஞ்ச துரோகங்கள் வேற வேற. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. மக்களே அதிருப்தியில இருக்கிறாங்க, அதிமுக தொண்டர்களே அதிருப்தியில இருக்கிறாங்க, அதிமுக நிர்வாகிகளே அதிருப்தியில இருக்கிறாங்க. நீங்க பாஜகவுக்கு ஒரு அதிமுக காரன் போய் ஓட்டு போடுவானா, போட மாட்டான். இதுதான் கலை யதார்த்தமே. உண்மையிலே பாத்தீங்கன்னா கலை யதார்த்தம். அதிமுக எந்தெந்த தொகுதியில நிக்குதோ அதுக்கு ஓட்டு போடுவாங்க. பாஜக ஒரு தொகுதியில நிக்கல, அந்த தொகுதியில் அதிமுக காரன் இருப்பால, அவன் போய் பாஜக ஓட்டு போடுவானா, போடவே மாட்டான். இதுதான் கலை யதார்த்தமா இருக்குது அப்படின்றதுதான் உண்மை. இத அதிமுக இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, நம்புறாங்க. இசைக்கு சுப்பையாவும் அப்படிதான் அதிருப்தியில இருந்தாரு. ஆனா இந்த விருந்துல என்ன பண்ணிருக்காங்க, இந்த இசைக்கு சுப்பையாவும் என்ன பண்ணிருக்காரு, இபிஎஸ் கூட கை கோத்திருக்காரு. அவரும் சமாதானப்படுத்தப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட திமுக டீம் போய் பேசியிருக்கு, இது மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காங்க. அன்வர் ராஜா வந்த போதே அவங்க கிட்ட பேசியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்லாம் அன்வர் ராஜா சொன்னாரு. ஸோ இதை என்ன பண்ணிருக்காங்க, இபிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு இசைக்கு சுப்பையாவை சமாதானப்படுத்திருக்கிறார். வேண்டானே, நீங்க போவாதீங்கன்னே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, சமாதானப்படுத்துறாரு. அந்த விருந்துல இசைக்கு சுப்பையாவை என்ன பண்ணிருக்காரு, கலந்துருக்காரு. ஆனா தன்மானம் உள்ள அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கவே இல்லை. இபிஎஸ் கலந்துக்கு போகிற அந்த விருந்துல நான் கை நினைக்க மாட்டேயா, விட்டுடுங்க ஐயா அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் இந்த அளவுக்கு எதிர்க்கிறாருன்னா, ஏன்னா நீங்க என்னதான் கூட்டணி கட்சி தலைவரா இருக்கட்டுமே, எதுவா இருந்தாலும் ஒரு இணக்கம் வரல. ஆனா இவராலதான் என் பதவி போயிருச்சு அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அது ஒண்ணு. ஓபிஎஸ் வெளியே துரத்திட்டாங்க இபிஎஸ் தான், அந்த ரிவெஞ்ச் அவர் கோபமும் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமா என்ன பண்ணணும், வைக்கணும். இபிஎஸ்க்கும் அண்ணாமலை மேல கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கு. இங்க கூட்டணி ஆட்சி சொல்லி சொல்லி என்ன பண்ண, நீ குட்டையை கலக்கி விட்டுட்டு இருக்க, எங்க கட்சியில இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றான், வேற மாதிரி மாறுறான், சரி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலை அவர்கள் கேட்க மாட்டாரு. அமித்ஷா சொன்ன கருத்து என்ன பண்றாரு, பட்டி தொட்டி வாங்க என்ன பண்றாரு, சொல்றாரு இங்க கூட்டணி ஆட்சி தான்மா, பாஜக ஆட்சி தான் அப்படின்னு போற இடத்துல எல்லாம் சொல்றாரு. இங்க அதிமுக தனித்து பெரும்பான்மையோட நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம். இபிஎஸ் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவர் தனித்தெல்லாம் வர முடியாது, பெரும்பான்மையெல்லாம் வர முடியாது. இங்க கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், பாஜக ஆட்சி தான். அண்ணாமலை அவர்கள் பண்றாரு, போற இடத்துல எல்லாம் பண்றாரு சொல்றாரு, சந்திக்கிற பிரஸ் மீட்ல என்ன பண்றாரு சொல்றாரு. இதையே அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்றதுனால இங்க அதிமுக கொஞ்சம் பீதியை கலப்பி இருக்கு. என்னங்க நீங்க சொல்றீங்க தனித்து ஆட்சின்னு, அவங்க கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க, யாரை நம்புறதுன்னு செதறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இந்த பக்கம். அதனால இபிஎஸ் அண்ணாமலை மேல கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருக்கிறாரு. ஆனா அண்ணாமலை எதுக்கு அசர்ற மாதிரிலாம் இல்ல, எனக்கு எதிரி பாத்தீங்கன்னா இபிஎஸ் தான், இபிஎஸ் காலி பண்றதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் முழுமுசா இறங்கிட்டாரு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல.
ஆனா இப்ப அதனாலதான் இந்த மீட்டிங் அந்த விருந்தை வச்சு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு. இபிஎஸ் வந்தா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, நான் மாநில தலைவர் கூப்பிட்டும் எந்த அளவுக்கு வருந்தி கூப்பிட்டும் நான் வரலனே, தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே, எனக்கு ஒரு ஹோட்டல்ல கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துறேங்கண்ணே, நான் வரலனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாரு. இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. 2024 ஆரம்பிச்ச இந்த இபிஎஸ் அண்ணாமலை சண்டை தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இது கூட்டணிக்கு வலு சேர்க்குமா, இது கூட்டணிக்கு ஆதாயமா இருக்குமா அப்படின்ற ஒற்றைப்புள்ளியில தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் வீட்டில் விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க, பாஜக தலைவர்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் வீட்டுல பிபிஎஸ் வந்துட்டாருன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.